ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு குட்டி கதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். எஸ்பெஷலி லவ் ஃபெயிலியர்ஸ்க்காக. இது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்ன ஒரு ஸ்டோரி. அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் கையில் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. கிளாஸில் ஒரு வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அந்த கிளாஸை ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு, இந்த வாட்டர் கிளாஸோட வெயிட் என்ன அப்படின்னு. ஒரு பையன் 50 கிராம் இருக்குன்னு சொல்கிறான், இன்னொரு பையன் 100 கிராம், இன்னொரு பொண்ணு 250 கிராம் இருக்குன்னு ஒவ்வொருத்தங்க ரேண்டமாக ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு பையனை எழுப்பி கேட்குறாரு, இதை நான் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் ஆகாது அப்படின்னு. எஸ், ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஆமாம், இது கம்மி வெயிட்டுன்றனால ஒன்றும் ஆகாது. இதை நான் ஒரு மணி நேரம் இப்படியே ஹோல்டு பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு. என்னோடய கை கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்கும். இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணேன்னா என்ன ஆகும், ஷோல்டர் பயங்கரமாக பெயின் ஆகும், மசில் கிராம்ப் ஆகும், கையே பெரலைஸ் ஆகிடும். அதாவது நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அந்த மாதிரி பெரலைஸ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறாரு, இந்த வாட்டர் கிளாஸோட வெயிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அது சேமாக தான் இருக்குது, அது மாறவே இல்லை. வித்தியாசம் என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம அதை பிடிச்சிருக்கோம் அப்படின்றத விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நேரம் நம்ம அதை பிடிச்சிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு வலி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். நம்ம இந்த வாட்டர் கிளாஸ் மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸ் நம்ம மனசில் அதை வச்சுட்டே இருந்தோம். எவ்வளோ தூரம் அதை வச்சுட்டே இருக்குமோ அந்தளவுக்கு பெயின் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், பாரம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இது லவ் ஃபெயிலியர் பசங்களுக்காக நான் சொல்கிறது தான். சம்வேர் சம் பாயிண்ட் நம்ம 3 வார்த்தையை ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் காலாயிருவோம். லெட் இட் கோ. ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத யோசித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அதான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. மேபி வேற ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்போ வேற ஒரு பையன் கூட அஃபேர் அவங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த 3 வார்த்தையை ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். லெட் இட் கோ. 3 சிம்பிள் வேர்ட்ஸ், பட் கஷ்டம்தான். லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற 2 முக்கியமான ஹேபிட்ஸ் பற்றி இந்த இடத்துல நான் பேசியாகணும். ஒன்று வெயிட் ட்ரைனிங். எதுக்கு வெயிட் ட்ரைனிங் அப்படின்னா, உங்களோட உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக, மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி மைண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா லாட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். பாடி அண்ட் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே நமக்கு நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை தாண்டி போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வெயிட் ட்ரைனிங், ஜிம், ஜாகிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது, அண்ட் அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்து நீங்கள் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண டைம் இருக்காது. லைஃப் அப்படியே பிஸி ஆயிரும். அண்ட் அதே மாதிரி லவ் ஃபெயிலியர்லேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆயிடலாம். அண்ட் என்னோடய பிரதர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸை போட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லவ் ஃபெயிலியர், ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, அந்த வாட்டர் கிளாஸ் மாதிரி தான், அதை பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பாரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். விட்டுட்டோம் அப்படின்னா லெட் இட் கோ, அது பாட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதையோடு உங்களை பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.